ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மாஸ் பேசுகிறேன். நம்ம ஹாலிடே சேனலில் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு, நெல்லை கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காண்டி இந்த ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம் வரும்போது எல்லாரும் இதை வீட்டில் ஆக்கி ஆத்தோரமாக இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு அழகான முறையில் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான கூட்டாஞ்சோறு இது. இதை இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சுமால் ரெசிபி தான். இதில் உள்ள சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு அதை எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் ஆகும், எப்படி பண்ணால் டேஸ்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கணும்னா ஸ்டே அண்ட் வாட்ச். இந்த கூட்டாஞ்சோறில் வந்து என்னென்ன காய்கறிகள்லாம் சேர்க்க போகிறோம், அதாவது நாட்டு காய்கறிகள் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த நாட்டு காய்கறிகளில் வந்து மெயின் ஸ்பெஷலானது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், மஸ்ட். அதை சேர்த்தாதான் அதனுடைய சுவை எல்லாமே நல்லா அருமையாக வரும். தொடர்ந்து அதனுடைய என்னென்ன ரெசிபி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். கேரட்டு, கத்திரிக்காய், பீன்ஸு, பச்சை மிளகாய் ஒன்று, அவரைக்காய், அப்புறம் நாட்டு வெங்காயம், அதாவது பொடி வெங்காயம்னு சொல்லுவாங்க, அது போட்டால் நல்ல டேஸ்ட் வரும். அப்புறம் உருளைக்கிழங்கு ஏன் அப்படி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னா நறுக்குனதுக்கப்புறம் கருத்துரும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கு. இது வாழைக்காய் நறுக்கி போட்டிருக்கோம் கருத்துறக்கூடாதுங்காண்டி. அப்புறம் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலான முருங்கை இலை இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வச்சு தான் பண்ண போகிறோம். அடுத்தால அதுக்கு தேவையான அரிசி மற்றும் துவரம் பருப்பு, உப்பு, அந்த சுவை வரதுக்காண்டி புளி, அரைக்கிற மசாலா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து தேங்காய் சில்லு கீறி வச்சுருக்கோம், அப்புறம் பொடி வெங்காயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் வத்தல், அப்புறம் சீரகம், இதெல்லாம் போட்டு தான் மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்காண்டி என்னெல்லாம் தேவைப்படுது பார்த்திங்கன்னா, கருவேப்பில்லை, பல்லாரி கொஞ்சம் நறுக்குனது சின்ன சின்னதாக, அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் அதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய். இந்த செய்முறை வந்து அம்மா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன இது பண்ணணும் அப்படிங்கிறத. இதை எல்லாத்தையும் எதில் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்மியான ஆள்கா அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கல அதுக்கு தேவையான குக்கர்லேயே நம்ம செய்ய போகிறோம். மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு, ஒரு பெரிய அளவு ஜாரே எடுத்துக்கிடுங்க. அதில் காய்ந்த வத்தலை போட்டு ஜீரகத்தையும் போட்டு நல்ல ஒரு திரிச்சுக்கிடணும். ஜீரகத்தையும் இப்போ போட்டுட்டோம். இப்போ மூடி நல்ல ஒரு அரைப்பு அரைச்சிக்கிடணும். ஏன்னா வத்தல் பனி நேரம் ஈரமாக இருக்கும். நம்ம ஒரு அரைப்பு அரைச்சிக்கிட்டு அது சரியாக அரைப்படலைன்னா கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. தண்ணி சேர்த்து பாருங்கள், 1-2 அரைஞ்சிருக்கு, அதை பற்றி பரவாயில்ல. இப்போ கூட தேங்காய் மிச்சம் உள்ள இதெல்லாம் போட்டுடலாம். தேங்காய், வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து 1 அடி 2 அடி அடிச்சிட்டா போதும். ரொம்ப பிறுபிறுன்னு இருந்தால் போதும். ரொம்பவும் தேங்காயாக இருக்க வேண்டாம், ரொம்பவும் மையாக இருக்க வேண்டாம். இந்த மசாலாவோட பதத்தை பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்சுருக்கிற பருப்பை குக்கரில் போட்டு கழுவி சுத்தம் செஞ்சு அதை குக்கரில் ஏற்றிடலாம். நல்லா இப்போ கழுவி சுத்தம் செஞ்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி அதிலேயே சிறிது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயத்தூள் போடணும். அடுத்தது இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. பருப்பு போட்டு வச்சுக்கிற குக்கரை அடுப்பில் ஏற்றுறோம். 2 விசில் வந்தால் போதும். அதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா கரைசலை நம்ம தயார் பண்ணிடுவோம். புளியை ஒரு லெமன் அளவு நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை நல்ல தண்ணியில் கரைச்சி நல்ல ஒரு அதில் உள்ள
அதில் உள்ள இது கரம்பு விழாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு, இன்னும் தேவையான தண்ணி இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கிடலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ, புளி தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிடலாம். அடுத்தது இது நம்ம மிக்சியில் ஏற்கனவே ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம். தேவையான மசாலாக்களை ஏற்கனவே முதல்ல நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் காமிச்சிருந்தோம். எல்லாத்தையும் போட்டு நம்ம ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, இந்த சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது. ஓரளவு ரொம்பவும் மையா இல்லாமல் ரொம்பவும் பிறுபிறுன்னு இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். அதை புளி தண்ணி கரைசலில் போட்டு கரைச்சி ஜாரை ஒரு கழுவி அந்த தண்ணியை நம்ம இப்போ ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருந்தா காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் இந்த சாப்பாட்டுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான உப்பு நம்ம கலந்துக்கிட்டோம். இப்போது காய்கறிகள் வாழைக்காய் போட்டாச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு தண்ணியில் நறுக்கி போட்டிருந்தோம், அதை தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டாச்சு. பாருங்கள், அடுத்தது கத்திரிக்காய் போடுறோம். நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை போட்டாச்சு. அடுத்தது பீன்ஸ் போடுதோம். நறுக்கி வச்சுருந்த பீன்ஸை போடுதோம். அடுத்தது ஒரு மிளகாய் வாசத்துக்கு நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இப்போ கலந்துக்கிட்டோம். பொடி வெங்காயம் உரித்து வச்சுருந்தோம், அதையும் இப்போ போட்டுக்கிட்டோம். கேரட் அடுத்தது நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் இப்போ போட்டாச்சு. இந்த மசாலா தண்ணியில் தான் போடணும். அவரைக்காய் அடுத்தது நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் இப்போ சேர்த்துக்கிட்டாச்சு. கலர்ஃபுல்லான காய்கறிகளை பாருங்கள். நாட்டு காய்கறிகள் சேர்க்குறது இந்த சாப்பாட்டுக்கு சுவையை ஊட்டும். அடுத்தது ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை. இந்த கொரோனாக்கு இந்த கீரைகளை சேர்க்குறது ரொம்ப நல்லது. காய்கறி கீரை எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். வாரத்தில் ஒரு நாள் இந்த சாப்பாடு ஆக்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நாக்குக்கும் சுவையை சேர்க்கும். இப்போ பாருங்கள், விசில் வந்துட்டு நான் காய்கறி மசாலா கலக்கும் போதே ஒரு விசில் வந்துட்டு, இப்போ 2 விசில் வந்துட்டு நான் அடுப்பை திறந்து பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், 2வது விசிலும் வந்துட்டு. இப்போ அதை அமர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அரிசி நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசி அதோடு சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் சேர்த்துடுறேன். இப்போ குக்கரை திறந்து அதனுடைய பருப்போட வெந்த நிலையை நம்ம பார்க்குறோம். போதும், இந்த பதத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக மொட்டாக விரிஞ்சிருக்கு பாருங்கள். பருப்பு பூவாக விரிஞ்சிருக்கு. இந்த அளவு போதும். அதோடு நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். ஏற்கனவே அளவுலாம் நம்ம முதலே காமிச்சிருக்கோம். குறைவாக செய்கிறதுனால குக்கர்லேயே செய்தோம். இது விறகடுப்பில் செஞ்சுருந்தா சுவையாக இருக்கும், பெரிய அளவில் செஞ்சால் சுவையாக இருக்கும். இந்த காய்கறி நம்ம புளிக்கரைசல் கீரை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். தண்ணி இந்த அளவு விட்டு தேவையான தண்ணி அதுலேயே இப்போ அந்த பாத்திரத்தை கழுவி மசாலாவை கழுவி ஊற்றும் போதே நமக்கு சேர்ந்துடும். அந்த அரிசி காய்கறியை விட 1 இன்ச்சு மேலே தண்ணி 2 இன்ச்சு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சோறு கொஞ்சம் குலைவானால் தான் ருசியாக இருக்கும். பருக்கையாக இருந்தால் நல்லா இருக்காது, உதிரியாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்ல காய்கறியை மேலே விடுங்க, அரிசியை கீழே விடுங்க. காய்கறி அடியில் போனால் குழஞ்சிரும். அரிசி அடியில் இருக்கட்டும், காய்கறி மேலே இருக்கட்டும். ஒரு தடவை டேஸ்ட்டு பார்த்துக்கிடுங்க. உப்பு புளிப்பு உரப்புலாம் சரியாக இருக்கா, பத்தாதுன்னா நீங்கள் தேவையான அளவு எது குறைவாக உங்களுக்கு தெரியுதோ அதை சேர்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். 2 விசில் வந்தால் போதும். விசில் போட்டாச்சு. தீயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா காய் கன்னி போயிடும்.